வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ இந்த உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் இதே மாதிரி சூப்பராக எடிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி நிறைய லைக்ஸும் இது மூலமாக பெறலாம். சரி வாங்க, இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது 2 அப்ளிகேஷன் வேணும். ஒன்று உங்களுடைய பேக்ரவுண்டு சூஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் அந்த ஷேடோ அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 ஆப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிக்சார்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னொரு அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது, அதையும் சேர்ந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பிக்சார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த பேக்ரவுண்டை எனக்கு நான் சூஸ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதாவது உங்கள் பின்னாடி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே பிக்சார்ட்டில் உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே நான் கிளியர் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ மேலே ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக இந்த ஃபோட்டோ இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே உள்ள டிக் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி கணக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரியில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ எனக்கு இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம 2வது அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இது இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபேஸ். ஸோ இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செல்ஃபி எடுத்து கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேலரியில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேலரியிலே சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எடிட் பண்ண வீடியோ தான் இருக்குது. ஸோ அதாவது ஃபோட்டோ தான் இருக்குது, சாரி. இந்த ஃபோட்டோ இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேஸில் இதோட ஷேடோ வச்சிரும். ஸோ உங்களுக்கு வேறு நாட்டு ஷேடோ வேணும்னா அதாவது நீங்கள் வேறு நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேடோவை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்திய நாட்டில் ஷேடோவில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே டியூன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே சைஸுன்னு இருக்கும். ஸோ இந்த சைஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை உங்களுக்கு முகத்துக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உங்கள் முகத்துக்கு ஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரவுண்டை கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு நேராக கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த 2 ரவுண்டையும் நான் கண்ணுக்கிட்ட கரெக்டாக ஃபிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே க்ரீன் கலரில் டிக் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டிக் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என் முகத்தில் நல்லா ஃபுல்லாக அதோட ஷேடோ அடிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மேலே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஷேர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையான்றதை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக மறந்துடாமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்குள்ளே. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.